இப்போ நீங்க பார்க்க போற மெசேஜ் ஜஸ்ட் வேர்ட்ஸ் இல்ல. உங்க லவ்ட் ஒன் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நெனைக்கிற ஹார்ட் டச்சிங் மெசேஜஸ். அவங்க அன்ஸ்போக்கன் ஃபீலிங்ஸ். their ஹார்ட் இஸ் ஸ்டில் காலிங் யுவர் நேம். உங்க லவ்ட் ஒன் ஹார்ட் ஸ்டில் உங்க நேம் கால் பண்ணிட்டே இருக்கு. எவ்ரி செகண்ட், எவ்ரி டைம். அந்த எனர்ஜி அவங்க கூட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா சோல் டு சோல். உங்க மெமோரிஸ், உங்க ப்ரெசன்ஸ், உங்க லவ்ட் ஒன் கூட கனெக்ட் ஆகுறப்போ அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா சோல் டு சோல். உங்க லவ்ட் ஒன் ரியல் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட அவங்க எப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, எக்ஸாக்ட் டைம் ஃப்ரேம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் பர்சன் ரியல் ஃபீலிங்ஸ் இந்த வீடியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டே வித் மீ டில் த எண்ட். இந்த எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுங்க. இந்த எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ இட் ஃபீல்ஸ் ரியல். Hey beautiful souls, welcome back to another love reading. This is Intuitive Energy, Psychic Tarot Card Reader. I'm Jay. Today topic, message from your person. உங்கள் loved one think பண்ணுங்க. Think பண்ணிட்டு அவங்க name 3 times சொல்லுங்க. Got it? Someone என்ன மிஸ் பண்ண மாதிரி தெரியுது. Who is that? கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. Let's see. Beautiful souls, உங்கள் பர்சன் ரியல் ஃபீலிங்ஸ் பார்க்கலாமா? உங்கள் லவ்ட் ஒன் இப்போ அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இமேஜின். உங்கள் பர்சன் எனர்ஜி என் கூட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, உங்களுக்கு சில ட்ரீம்ஸ் இருக்கலாம். ஃபேண்டசி, லைக் ட்ரீம் பாய், ட்ரீம் கேர்ள். உங்கள் பர்சன் எப்படி இருக்கணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, எக்ஸாக்ட்லி இந்த பர்சன் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. உங்கள் ட்ரீம் பாய், உங்கள் ட்ரீம் கேர்ள், உங்கள் ட்ரீம் இந்த பர்சன் ஃபுல்ஃபில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த பர்சன் இருக்காங்க. ஐம் ரைட்? ஃபர்ஸ்ட்லி, இந்த மெசேஜ் உங்கள் லவ்ட் ஒன் ஹார்ட்லேருந்து உங்கள் ஹார்ட்டுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன் இந்த மெசேஜ் உங்கள் ஹார்ட் கூட கனெக்ட் ஆகுதுன்னா, உங்கள் லவ்ட் ஒன் கனெக்ட் பண்ணுறாங்க உங்கள் கூட. உங்கள் 2 பேருக்கும் ஒரு விசிபிள் டெலிபத்திக் பாண்ட் இருக்குது. அதை நீங்கள் பார்க்க முடியாது, பட் அந்த எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இது கோஇன்சிடென்ஸ் இல்லை. உங்கள் தாட்ஸ் ப்ளஸ் உங்கள் லவ்ட் ஒன் தாட்ஸ் எனர்ஜி லெவலில் கனெக்ட் ஆகியிருக்கு. லைக் டெலிபத்திக் சிக்னல். வேர்ட்ஸ் இல்லாமல் கூட உங்கள் ஃபீலிங்ஸ், உங்கள் லவ் உங்கள் பர்சன் ஃபீல் பண்ண முடியும். லைக் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் ஃபீல் பண்ணுறத உங்கள் பர்சன் ஃபீல் பண்ண முடியும். உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ உங்கள் பர்சன் உங்கள் கூட இல்லை, பட் அவங்க லவ், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க எனர்ஜி எப்படி இருக்குது நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். உங்கள் லவ்ட் ஒன் கூட நீங்கள் ஏன் கனெக்ட் பண்ணுறீங்க? பிகாஸ் see this, அந்த எனர்ஜி உங்கள் கூட பேசிட்டு இருக்கு. உங்கள் பர்சன் உங்களை கால் பண்ணுறாங்க அவங்க சோல் லெவலில். they heart calling you. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் பர்சன் கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. டீப் டவுன் உங்கள் பர்சனை நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அந்த சேம் டைம் லைக் 8:45 PM உங்கள் லவ்டு ஒன்னை நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா, எக்ஸாக்ட்லி 8:45 PM உங்கள் லவ்டு ஒன் உங்களை திங்க் பண்ணுறாங்க. உங்கள் எனர்ஜி கூட அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறத உங்கள் லவ்டு ஒன்னால் ஃபீல் பண்ண முடியும் அந்த 8:45 PM. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன 8:45 PM. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்று 7 o'clock 6 o'clock நீங்கள் அவங்கள திங்க் பண்ணுறீங்கன்னா, உங்கள் பர்சன் அதை ஃபீல் பண்ண முடியும். சடன்லி நீங்கள் ஒரு டைட்னஸ், சில்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா?
ஏன் நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா, அந்த எக்ஸாக்ட் டைம் உங்க பெர்சன் உங்கள திங்க் பண்றாங்க. உங்க எனர்ஜி கூட அவங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அண்ட் இந்த பெர்சன் உங்கள மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் வை அந்த டைட்னஸ், சில்னஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க. எஸ், உங்க பெர்சன் உங்கள திங்க் பண்றப்போ, உங்க பாடி ரியாக்ட் ஆகுது. அத நீங்க லிட்ரலி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா, கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த பெர்சன் உங்க கூட கனெக்ட் பண்றப்போ, ஏன் உங்க பாடி ரியாக்ட் ஆகுது? ஏன் ரியாக்ட் ஆகுதுன்னா, திஸ் இஸ் யோர் சோல்மேட். There is a telepathic connection between you and your person. Guys, உங்க லவ்டு ஒன் சோல் கூட உங்க சோல் லிங்க் ஆகுற மாதிரி நீங்க ரீசென்ட்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருப்பீங்க. திஸ் இஸ் ஃபார் யூ. ஆல்ரெடி உங்க சோல் உங்க லவ்டு ஒன் கூட கனெக்டடாக தான் இருக்கு. அகெயின் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு வைப்ரேஷன் நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. Guys, டோன்ட் வரி. உங்க சோல் உங்க லவ்டு ஒன் கூட கனெக்டடாக இருக்கு. இந்த பாண்ட் பிரேக் ஆகாது. இந்த பாண்ட் ஈஸியாக பிரேக் ஆகுற மாதிரி பார்க்க முடியல. உங்க லவ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு. உங்க பர்சன் இப்போ உங்ககிட்ட பேசாம இருக்காங்க. நீங்க இப்போ அவங்க கிட்ட பேசாம இருக்கீங்க. பட் இந்த பாண்ட் பிரேக் ஆகல. சேம் இந்த பாண்டிங் அந்த மாதிரியே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பர்சன் உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, சேம் அந்த ஃபீலிங்ஸ், அந்த லவ் அவங்க கிட்ட இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தெரியாது. தேர்ட் பர்சன் மாதிரி தெரியாது. அந்த சேம் லவ் அவங்க கிட்ட நீங்க ஃபீல் பண்ண முடியும். உங்க லவ்டு ஒனுக்கு லவ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, அந்த தாட்ஸ் உங்களுக்கு வராது. இந்த பர்சனை நீங்கள் பார்க்குறப்போ, அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ. ஏன் வரலன்னா, இந்த பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் லவ் ஸ்ட்ராங்காக இருக்குது. தட்ஸ் வை இந்த பர்சன் கிட்ட நீங்கள் பேசுகிறப்போ, அவங்கள மீட் பண்ணுறப்போ, நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இவங்க தான் என் பார்ட்னர். எஸ், திஸ் இஸ் யோர் பர்சன். திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு மேரி யூ. See this. இந்த பர்சன் நிறைய ட்ரீம்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் ட்ரீம்ஸ், வெட்டிங் ஃபோட்டோஷூட், பேபிஸ், கேர்ள் பேபி, பாய் பேபி, நிறைய இந்த பர்சன் மேரேஜ் பற்றி, மேரேஜ் லைஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேண்டசி உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி வெட்டிங். இந்த பர்சன் லைஃப் லாங் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த பர்சன் லைஃப் லாங் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்க நினைக்கிறீங்கல்ல மை பார்ட்னர், அந்த மாதிரி தான் உங்க பர்சன் உங்களை பார்க்குறாங்க. நீங்க அவங்கள பார்க்குற மாதிரி தான் அந்த ஒரு வியூ உங்க லவ்டு ஒனுக்கும் இருக்கு. இந்த பாண்டிங் பிரேக் பண்ணவே முடியாது. நாட் ஈஸி. உங்க லவ்டு ஒன் நினச்சா கூட இந்த பாண்டிங்கை பிரேக் பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் நினச்சா கூட இந்த பாண்டிங்கை பிரேக் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? திஸ் இஸ் யோர் ஃபியூச்சர் பவுஸ். உங்கள் பர்சன் அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? அவங்க சொல்ல முடியாமல் இருக்க அந்த லவ் வேர்ட்ஸ். See this. I can feel your song. ஓ மை காட் கைஸ், உங்கள் பர்சன் உங்களுக்காக சாங் டெடிகேட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆர் சம் சாங்ஸ். ஓகே, உங்கள் பர்சன் சாங்ஸ் கேட்குறப்போ ஜஸ்ட் மியூசிக் மட்டும் கேட்கல, அவங்க உங்கள் எனர்ஜியை ஃபீல் பண்ணுறாங்க. தே ஃபீல் யூ இன்சைட் தட் சாங். ஹவு பியூட்டிஃபுல். அந்த சாங் இன்சைடில் உங்கள் லவ்டு ஒன் உங்களை பார்க்குறாங்க. உங்கள் எனர்ஜியை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சாங்ஸ் அவங்க பார்க்குறப்போ உங்கள் மெமோரிஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் கூட இருந்த ஹாப்பி டேஸ். உங்கள் பர்சன் அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ் அவங்க உங்களுக்கு டெடிகேட் பண்ண சாங்ஸில் தான் இருக்குது. ஆர் உங்கள் லவ்டு ஒன் ஃபேவரட் சாங். அது ஏன் அவங்களுக்கு ஃபேவரட் ஆச்சுன்னா, நீங்கள் அவங்க கூட கனெக்ட் ஆனது, நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறம். நீங்கள் அந்த சாங்கில் இருக்க மாதிரி, உங்கள் லவ் அந்த சாங்கில் இருக்க மாதிரி உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க.
எவ்ரி நைட் இந்த பர்சன் மியூசிக் கேட்பாங்க. ஏன் இந்த பர்சன் நைட் டைம்ல மியூசிக் கேட்குறாங்கன்னா, உங்கள மிஸ் பண்றப்போ இந்த பர்சன் மியூசிக் மட்டும் தான் கேட்பாங்க. சேம் நீங்களும் அந்த மாதிரி இருக்கலாம். உங்க பர்சன் என்ன சொல்றாங்கன்னா, லேட் நைட்ல உங்க பர்சன் உங்களுக்கு டெடிகேட் பண்ண சாங் நீங்க கேட்கணும். அது கேட்குறப்போ அவங்க அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்க பர்சன் சொல்றாங்க, லேட் நைட்ல உங்க பர்சன் உங்களுக்கு டெடிகேட் பண்ண சாங்ஸ் நீங்க கேளுங்க. நீங்க அத ஃபீல் பண்ண முடியும். நீங்க அத கனெக்ட் பண்ண முடியும். உங்க பர்சன் சொல்றாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த சாங் நீங்க ஒன்ஸ் அகைன் கேட்கணும். இந்த பர்சன் உங்களுக்காக 100% சாங் அவங்க டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த பர்சன் உங்களுக்காக சாங் டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா, வெரி சிம்பிள் பட் லாட்ஸ் ஆஃப் லவ், 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 லவ். அந்த சாங் அவங்க கேட்குறப்போ, நீங்க தான் கனெக்ட் ஆகுறீங்க. ஒன்லி யூ. தட்ஸ் வை வெரி சினிமாட்டிக் பர்சன். தே லவ் சினிமா, எஸ்பெஷலி ரொமான்ஸ் மூவி. நிறைய ஆக்டர், ஆக்ட்ரஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் யுவர் சைன். மூவி கேரக்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுறது, ஹேர் கட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த பர்சன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த பர்சன் ஒரு ஆக்டர் டை ஆர்ட் ஃபேனாக இருப்பாங்க. இந்த பர்சன் லுக்ஸ் எப்படி இருக்குன்னா, க்யூட்டாக இருப்பாங்க, சார்மிங்காக இருப்பாங்க, மாடல், ஆக்டர், அந்த மாதிரி ஒரு வைப் இருக்கும் இந்த பர்சன் பார்க்குறப்போ. உங்கள் லவ்டு ஒன் உங்களை எப்படி பார்க்குறாங்க, உங்களை எப்படி அவங்க வியூ பண்ணுறாங்க பார்க்கலாமா? ஒரு க்யூட் லிட்டில் பேபி மாதிரி உங்கள் பர்சன் உங்களை வியூ பண்ணுறாங்க. உங்கள் சைல்டிஷ்னஸ் உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் பண்ணுற குட்டி குட்டி சைல்டிஷ் பிஹேவியர் அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு. மேபி உங்கள் வாய்ஸ் பேபி வாய்ஸ் மாதிரி இருக்கலாம். யூ ஹாவ் சச் அ க்யூட் பேபி வாய்ஸ். அட்ராக்ஷன் வந்ததுக்கு இதுவும் ஒரு ரீசன். பீகாக் ஃபெதர் நீங்கள் ரீசன்ட்லி பார்த்துருப்பீங்க ஆர் உங்ககிட்ட இருக்கலாம். தேர் ஆர் அட்ராக்டட் டு யூ. உங்கள் இன்னசென்ஸ், உங்கள் சைல்டிஷ் பிஹேவியர், உங்கள் சார்மிங், நீங்கள் ரொம்ப நேச்சுரலாக இருப்பீங்க. உங்கள் பர்சன் கிட்ட நீங்கள் ஆக்ட் பண்ண மாட்டீங்க. உங்கள் பிஹேவியர் ரியலாக இருக்கும் உங்கள் பர்சன் கிட்ட. பட் சம்டைம்ஸ் ஓவர் ஆக்ட் நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு குட்டி விஷயம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் லவ்டு ஒனுக்கு ஆனஸ்டாக இருப்பீங்க. குட்டி விஷயம் இருந்தாலும் உங்கள் பர்சன் கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் உங்கள் ஸ்மால் கெஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்காக குக் பண்ணுறது, நீங்கள் அவங்களுக்காக ஸ்மால் கிஃப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது, அவங்கள ஸ்மைல் பண்ண வைக்க நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்டு ஒன்னை நீங்கள் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த டைமில் அவங்க கூட நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்திருப்பீங்க. உங்கள் பர்சன் ஃபேவரட் திங்ஸ் நீங்கள் ரிமெம்பர் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்கள் அவங்களுக்காக நிறைய பண்ணியிருப்பீங்க. ஆல்வேஸ் அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. அவங்களுக்கு பிடிக்காததை நீங்கள் பண்ண மாட்டீங்க. உங்கள் லவ்டு ஒன்னை நீங்கள் ஹர்ட் பண்ணணும் நினைக்க மாட்டீங்க. நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணது இல்லை. ஸ்டில் உங்களை விட உங்களுக்கு உங்கள் லவ்டு ஒன்னை தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசுகிறப்போ அவங்களுக்கு நீங்கள் ஃபுல் அட்டென்ஷன் கொடுப்பீங்கள்ல, இது எல்லாமே அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கு. உங்கள் ஸ்மால் ஸ்மால் கெஸ்டர் தான் அவங்க ஹார்ட்டில் பிக் எமோஷன்ஸ் க்ரியேட் பண்ணுச்சு. உங்கள் பர்சன் பாஸ்ட்டை மிஸ் பண்ணலை. நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த ஃபீலிங்ஸ், அந்த லவ் தான் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. டெய்லி பேசுகிற அந்த ஃபோன் கால், அவங்க கூட நீங்கள் ஸ்மைல் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த மூமெண்ட், குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, நீங்கள் ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே இந்த பர்சனுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதை அவங்க மிஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி உங்கள் ஃபோன் கால் தான் உங்கள் பர்சன் மிஸ் பண்ணுறாங்க. இந்த பர்சன் ஸ்மைல் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் யூ. அவங்க க்ரை பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் யூ. இவ்வளோ நடந்தும் இந்த பர்சன் உங்கள் கூட இருந்த டேஸ், உங்கள் லவ் அவங்க செரிஷ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. லைக் ப்ரீஷியஸ். ஐ எம் கெட்டிங் த வேர்ட், ஐ க்ரைட் ஃபார் யூ.
உங்க பர்சன் எனர்ஜி. டேட் ஆஃப் பர்த் நம்பர் 5, 18, 8, 14, 23, 11, 17 and 9. உங்க லவ்டு ஒன் சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் பார்க்கலாமா? அன்ஸ்போக்கன் ஃபீலிங்ஸ். உங்கள் பர்சன் உங்களை மீட் பண்ணுறதுக்கு பிஃபோர் அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் இருந்துச்சு, மேபி இருந்திருக்கலாம். அந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இந்த பர்சனுக்கு லவ்வில் ட்ரஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. லவ் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த பர்சன். நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அகெயின் லவ் மேலே ட்ரஸ்ட் வந்துச்சு. ஓகே, உங்கள் லவ்டு ஒன் சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் நான் இப்போது சொல்ல போகிறேன். க்ளோஸ் யுவர் ஐஸ். யூ ஆர் நாட் ஜஸ்ட் மை லவ். நீ எனக்கு ஜஸ்ட் லவ் மட்டும் இல்லை. நீங்கள் உங்கள் பர்சனுக்கு ஜஸ்ட் லவ் மட்டும் இல்லை. உங்கள் நேம் அவங்க பார்க்குறாங்க, ஆர் யாராச்சும் உங்கள் நேம் சொல்கிறத அவங்க கேட்குறப்போ அவங்க ஹார்ட், அவங்க ஹைஸ் அதை ரியாக்ட் பண்ணுது, அது ரியாக்ட் ஆகுது. உங்கள் லவ்டு ஒன் நீங்கள் அந்த பிளேஸில் இருக்கீங்களா அவங்க சர்ச் பண்ணுறாங்க. அவங்க ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுறப்போ ஒரு ஸ்பெஷல் லவ் லாங்குவேஜ் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி, டைரெக்டாக அவங்க கூட கனெக்ட் ஆகுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஐம் கெட்டிங் த வேர்ட் யூ ஆர் த ஹார்ட் பீட் ஆஃப் மை லைஃப். சம்திங் உங்களை பற்றி கனெக்ட் ஆகுறப்போ உங்கள் லவ்டு ஒன் ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஹைஸ் உங்களை சர்ச் பண்ணிகிட்டே இருக்கு. உங்கள் சடன் தாட்ஸ், நேம், சாங்ஸ், பிளேஸ், இதை அவங்க பார்க்குறப்போ, இது எல்லாமே அவங்கள ஹிட் பண்ணுறப்போ அவங்க ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. கைஸ், நீங்கள் உங்கள் பர்சனை திங்க் பண்ணுறப்போ ஆர் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறப்போ உங்கள் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதா? கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் லவ்டு ஒனுக்கும் அப்படி தான் இருக்கும். உங்களை பார்க்குறப்போ, உங்களை மீட் பண்ணுறப்போ அவங்க ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்கள் பர்சன் அந்த விசிபிள் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகியிருக்கு உங்கள் 2 பேருக்கும். அவங்க அதிகமாக ஐ லவ் யூ அந்த வேர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக நீங்கள் எஃபர்ட்ஸ் ட்ரை பண்ணுறப்போ, ஸ்மால் கெஸ்டர் நீங்கள் அவங்களுக்காக பண்ணுறப்போ இந்த பர்சன் உங்களை ஹக் பண்ணி ஐ லவ் யூ சொல்லணும்னு நினைப்பாங்க. உங்கள் பர்சன் உங்களை ஹக் பண்ணணும் அந்த மொமெண்ட்டில் நினச்சிருக்காங்க. பட் இந்த பர்சன் அதை பண்ணலை. ஏன் இந்த பர்சன் உங்களை ஹக் பண்ணி ஐ லவ் யூ அவங்க சொல்லலை? why means அவங்க சம்டைம்ஸ் எக்ஸ்ப்ரெசிவ் இல்லை, தட்ஸ் வை. இப்போ அவங்க அதை நினைக்கிறாங்க. உங்களை ஹக் பண்ண மொமெண்ட் அவங்க திங்க் பண்ணுறாங்க. இந்த பர்சன் வெரி சினிமாட்டிக். கைஸ், நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், வெரி ஸ்பெசிஃபிக், நாட் எவ்ரி ஒன். உங்கள் பர்சன் மேரேஜ் ரீல்ஸ், மேரேஜ் வீடியோ ஆர் ஏதாச்சும் மேரேஜ் இந்த பர்சன் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்கள் கூட இமேஜின் பண்ணுவாங்க, உங்கள் கூட மேரேஜ் ஆகிற மாதிரி. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் மேரேஜ் ட்ரீம்ஸ் வந்துச்சா? திஸ் இஸ் யோர் சைன். மேரேஜ் பற்றி அந்த தாட்ஸ் உங்கள் பர்சன் சைடில் அதிகமாக பார்க்க முடியுது. உங்கள் கூட அவங்க மேரேஜ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் அதை ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறீங்க, அவங்கள நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும். இந்த மேரேஜ் வேர்ட் நிறைய டைம் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இனிஷியல்ஸ் ஜி ஆர் பி கே ஹெச் பி டபிள்யூ டி. பர்த் இயர் 1987, 1984, 1996, 1993, 1990, 1992, 2006, 2003 and 2004. கைஸ், இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பிஃபோர் நான் ரெயின் பார்த்தேன், திஸ் இஸ் யோர் சைன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பிஃபோர் நான் ரெயின் பார்த்தேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் வெட்டிங் எனர்ஜி ஹைலி ப்ரெசன்டபிள். இது யூனிவர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். லுக் எட் திஸ். இந்த கார்ட்ஸில் வாட்டர்ஸ் இருக்குது பாருங்கள்.
இது coincidence இல்ல. This is the universe magic. This person could be Pisces, Cancer, Aries, Leo, Gemini, Libra, Aquarius. I'm getting the word caller tune or ringtone. Something உங்க மொபைல் நீங்க சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, ரிங்டோன் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, or caller tune நீங்க சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ரீசென்ட்லி நீங்க டக் or டக் சிம்பிள் நீங்க பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் யோர் கன்ஃபர்மேஷன். மெசேஜ் ஃப்ரம் யோர் பர்சன். பார்க்கலாமா? உங்க பர்சன் நீங்க ஃபார் எவர் அவங்க கூட இருக்கணும் அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நீங்க உங்க பர்சன் கிட்ட இருந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபார் எவர் எனர்ஜி. நீங்க ஆல்வேஸ் அவங்க கூட இருக்கணும் அவங்க கேட்கல, பட் நீங்க இல்லாம ஒன் டே கூட உங்க பர்சனால இருக்க முடியல. டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. உங்க பர்சன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஃபார் எவர் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஃபார் எவர் உங்க கூட இருப்பாங்க. அந்த ப்ராமிஸ் அவங்க உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, உங்க லவ்டு ஒன்னோட லாஸ்ட் ப்ராமிஸ் இதுதான். இந்த ப்ராமிஸ் அவங்க கீப் அப் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஃபார் எவர் லவ். வாட் இஸ் டும் டும் டும்? கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்க பர்சன் எனர்ஜிஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோ உங்க கூட எப்படி கனெக்ட் ஆச்சு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. பெஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பை வித் லவ் அண்ட் லைட்.